இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் இன்னொரு உடலுக்குள் போனாலும் இந்த விஷமான தன்மை இங்கே பாய்ச்சப்படும் போது அது நோயாக மாறுகின்றது. ஆனால் இந்த விஷத்தின் தன்மை அதிகமாக படப்பும் போது அந்த உடல்ல நாம் சேர்த்துக்கொண்ட விஷத்தின் தன்மை அந்த உடலிலே வேதனைப்படும் போது இணைக்கப்படும் போது கேன்சர்ல இருந்து பல நோய்கள், அதாவது எலும்புரிக்கு நோய்கள், கிருமிகளாக உருப்படும் விஷக்கிருமிகளை உற்பத்தி செய்யும் தரவை கூட அதை அடைந்து விடுகின்றது. பின் அந்த உடலில் விஷத்தன்மை உருவாக்கப்பட்டு அதிலிருந்து ஏற்படும் விஷத்தின் தன்மையை அந்த உடலுக்குள் சென்ற உயிராத்மா பெற்று மீண்டும் இந்த விஷத்தின் தன்மை முழுமை அடைந்த பின் அந்த உடல் இறந்த விற்பாடு அந்த உடலை விட்டு இந்த உயிராத்மா வெளியே சென்றாலும், ஆனால் இந்த பாம்பு தன் உடலின் விஷத்தை தனக்குள் கட்சி அந்த விஷத்தை தன் உடலை சேர்த்துக் கொண்ட பின் அவனுடைய மூச்சின் அலைகள் விஷத்தை சுவாசிக்கும் தன்மை அடைகின்றது. இப்ப வேப்பமரம் தன் கசப்பின் தன்மையை அடைந்து கொண்ட பின் தன் மனத்தால் தன் உணர்வின் சக்தி கொண்டு காத்துக்குள் மறைந்திருக்கக்கூடிய அந்த கசப்பின் தன்மை தான் கவர்ந்து அது வேப்பமரம் வளர்வது போல விஷசெடிகள் இந்த காற்றிலே மறைந்திருக்கும் தன் விஷமான சத்தை அது பூமியின் ஈர்ப்பு துணை கொண்டு அதை எடுத்து அந்த விஷசெடிகள் வளர்வது போல நாம் ஒரு உடலில் உயிராத்மா அந்த விஷத்தின் தன்மை அடைந்து கொண்ட பின் இந்த விஷத்தை உடலாக தன் ஜீரணிக்கும் சக்தி கொண்டு எடுத்துக்கொண்ட விஷப்பாம்புகள் அது தனக்குள் நாம் இந்த உயிராத்மாவை இதை போன்ற நிலைகள் இழுத்துக்கொள்ளும். ஏனென்றால் நாம் சரீரமற்றவர்கள், நாம் புழுவிலிருந்து இதை போன்ற விஷத்தன்மை என்ற நிலைகளை அதை சிறுக சிறுக குறைக்க செய்து மனிதனாகப்படும் போது நாம் சாப்பிடும் ஆகாரத்துக்குள் நாம் சுவை கொண்டதா இருந்தாலும் விஷத்தின் தன்மை இணைந்திருந்தாலும் அது மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வின் தன்மை சத்தாக்கி நம் உடலிருந்து வரக்கூடிய மனத்தை கொண்டு நாம் நுகர்ந்தறியும் போது கெட்டதை நீக்கி நல்லதை பெறும் தகுதி பெற்ற உணர்வின் அலைகளாக நாம் வருகின்றது. அதை போல மனித வாழ்க்கையில் நாம் இருள் சூழ்ந்த நிலைகளை கொண்டு நாம் இதை நீக்கி இந்த உணர்வின் தன்மை நாம் தெரிந்து கொள்ளும் நிலைகள் வந்து தெரிந்து உணர்ந்து நமக்கு அது செயல்படும் கடைசி நிலைகள் பெற்றவர்கள், இந்த உணர்வு ஒளியா மாறி சென்றவர்கள் அந்த மகரிஷிகள். அதே உணர்வின் தன்மை நாம் எண்ணி அந்த உணர்வுடன் சேர்க்கப்படும் போது கடைசி நிலை ஒளி சரீரமாக மாறுகின்றது. அந்த ஒளி சரீரமாக மாறிய அந்த நிலையிலிருந்து அந்த நிலை பெற வேண்டும். இல்லை என்றால் இந்த மனித வாழ்க்கையில் இப்ப வேதனைப்படாதவர்கள் யாருமே இல்லை. சிறு நிலைகள் நாம் ஒரு பொருளை செய்திருப்போம், தவறி கீழே வந்து உடைஞ்சு போச்சுன்னா உடனே இப்படி ஆச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டனே என்று வேதனை வருகின்றது. ஒரு தடவும் பட்டும் இந்த விஷம் அது மீண்டும் மீண்டும் அதிகமாகி இந்த விஷத்தின் தன்மை ஓங்கி வளர்ந்து விடுகின்றது. இப்படி வந்த பின் நம் உயிர்தான் மீண்டும் இந்த விஷத்தின் தன்மை அடைந்த பிற்பாடு இந்த உணர்வு நிலையில் கொப்ப அந்த உயிருடன் சேர்த்துக் கொண்ட இந்த உணர்வின் மனம் பாம்பின் ஈர்ப்புக்கு சென்று அந்த உடலுக்குள் நுழைந்து இந்த விஷத்தின் தன்மையுடன் சமமாகும் போது இந்த விஷத்தை கொண்ட கருவாக உருவாகி பாம்பின் கருவுக்குள் சேர்த்து பாம்பின் உடலை பெறச் செய்து விடுகின்றது நமது உயிர். நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அந்த எண்ணத்தை அது உணர்வாக எடுத்து அந்த உடலாக மாற்றும் சக்தி நம் உயிருக்குத்தான் உண்டு. ஆக நமக்குள் நம் உயிர் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அதையெல்லாம் உணர்வாக இயக்கப்பட்டு அந்த உணர்வின் சத்தை உடலாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. ஆக நமக்கு கடவுளாக இருந்து செயல்படும் இந்த தன்மை. ஆகவே இதை போல அந்த அகசியம் சந்தர்ப்பவசத்தால் தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அது எடுத்து உயர்ந்த நிலைகள் தனக்குள் சேர்த்து அந்த உணர்வின் தன்மை கொண்டுதான் ஒளியாக மாறினார். அவர்கள் உடலிலிருந்து வரக்கூடிய இந்த தன்மை சூரியனின் காந்த சக்தியால் கவர்ந்து நம் பூமியில் இன்றும் சுழன்று கொண்டிருக்கின்றது. இன்றும் விண்வெளியிலே இந்த சப்தரிஷி மண்டலம் என்பது மனிதனாக சென்று ஒளியின் சரீரம் பெற்றவர்கள் அங்கிருந்தும் பிரபஞ்சத்தில் அதாவது பூமியின் ஈர்ப்பு வட்டத்தில் இது சுழன்று கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் ஓர் பிரபஞ்சத்திலிருந்து நாம் தோன்றிய நாம் இந்த பிரபஞ்சம் ஓர் சூரிய குடும்பமும் இந்த நட்சத்திரங்களும் நாம் விளைந்து கொண்டிருந்தாலும் இப்போ இது ஒரு பிரபஞ்சமாகின்றது. அதன் வெளியிலே இன்று பிரபஞ்சத்தை ஒட்டி துருவம் நம்ம பூமியுடைய துருவ நட்சத்திரம் இருக்கும் இந்த பாதையில் முதல் மனிதனாக சென்ற அந்த ஈர்ப்பும் வட்டத்தில் அதை தொடர்ந்து இந்த சப்தரிஷி மண்டலங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த துருவ நட்சத்திரத்தை தொடர்ந்து அதனுடைய சார்பு நிலைகள் தான் இது முதல் நிலைகள் பெற்ற இந்த உயிராத்மா அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி அதனுடைய வழிகளத்தான் அதன் பின் சென்ற இந்த உயிராத்மாக்கள் அனைத்தும் அந்த சப்தரிஷி மண்டலங்கள் இந்த பூமியுடைய சுழற்சிக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிலைகள் கொண்டது. ஆனால் அந்த இந்த துருவத்தின் நிலைகள் கொண்டுதான் மையமா வைத்து இவனுடைய சுழற்சியின் வேகமும் பூமியுடைய நிலைகளுக்கு தக்கவாறு அந்த உயிராத்மாக்கள் ஒளி சரீரம் பெற்ற அந்த உயிராத்மாக்கள் இன்றும் அங்கே இருந்து சுழர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த சக்தியை தான்
பெற்று வின் சென்றவர்கள் மகிழ்ச்சிகள். அதிலே நமது குருநாதனும் அதன் வழி பெற்று பின்வுலகம் சென்றார். ஆனால் அவர் உபதேசித்த அந்த உணர்வின் தன்மையை நாம் பின்பற்றி அந்த உணர்வின் சக்தியை நமக்குள் பதிவு செய்து கொண்டார். அவர் எங்கே வின் சென்றாரோ அப்பாதையில் நாமும் செல்ல முடியும். இதற்குத்தான் முதல் மனிதனாகி அவன் சந்தர்ப்ப வசத்தால் உயிர் ஒளியாக இருந்தது, உணர்வு ஒளியாக மாறி சென்றான். அதன் பின் வந்தவர்கள் எல்லாம் லெவிகில் சென்றார்கள். ஆக முதலிலே ஒரு உதாரணமாக ஒரு வேப்ப மரம் இருக்கிறது என்றால் அந்த வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய மனம் அது அந்த வேப்ப மரம் தன் மனத்தின் ஆற்றல் கொண்டு தன் அருகிலே வரக்கூடிய ரோஜாப்பூ மனம் இருந்தாலும் தன் அருகிலே வர விடுவதில்லை. ஆனால் இந்த வேப்ப மரமோ தன் கசப்பான மனத்தை கொண்டு தன் அருகிலே மாமரம் இருந்தாலும் சரி மற்ற செடிகளின் தன்மை இருந்தாலும் தன் வலுகொண்டு அது ஒதுக்கி தள்ளிவிட்டு தன் அந்த கசப்பான உணர்வின் தரம் கொண்டு அது இழுத்து அந்த வேப்ப மரம் வளர்கின்றது. அந்த வளர்த்து கொண்ட அந்த நிலை கொண்டுதான் அது சூரியனிலிருந்து வெளிவரக்கூடிய வெப்பகாந்தம் இந்த வேப்ப மரத்தின் மேல் படும்போது அந்த வேப்ப மரத்தில் இருந்த கசப்பான மனங்கள் வெளிப்படுகின்றது. அந்த மனம்தான் அது காத்திடும் நிலையாக வெளிவரும் ஒவ்வொரு மற்ற மரங்களின் மனங்களை தன்னை அணுக விடாதபடி பாதுகாத்துக் கொள்கின்றது. ஆனால் அந்த மனத்துக்குள் மறைந்திருக்கக்கூடிய உணர்வு, அந்த உணர்வு தான் இன்றைக்கு காட்டுக்குள் அந்த கசப்பான சத்தான உணர்வுகளை தனக்குள் ஏற்று அந்த வேப்ப மரம் வளர்கின்றது. அதே போல இப்ப நாம் ஒரு கசப்பான குணத்தை நாம் எண்ணி நம் உடலுக்குள் அந்த வித்தாக பதிந்து விட்டால் அந்த கசப்பான எண்ணத்தை எண்ணும் போது நாம் கசப்பான எண்ணத்தை எண்ணும் போது அந்த உணர்வின் தன்மை சுவாசிக்கும் போது நம்ம உடல் முழுதுக்கும் அந்த கசப்பான உணர்வலைகள் படர்ந்து விடுகின்றது. அடுத்து யாராவது ஒரு மகிழ்ச்சியான சொல்லுகளை சொன்னால் அந்த மனம் நமக்குள் ஏற்றுக்கொள்ளாது. நாம என்ன செய்வோம், அவங்க ஏதாவது ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னா அடைஞ்சாள் நீ தெரிஞ்சாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒதுக்கி தள்ளி கொண்டு இருக்கும். ஆனால் அதே சமயம் தனக்குள் இந்த கசப்பான உணர்வை மீண்டும் அதிகமாக சேர்த்து அந்த கசப்பின் எண்ணத்தை தான் அதிகமாக வளர்த்துக் கொள்வோம். இதை போல நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்களை எதை பாய்ச்சுகின்றோமோ அதைதான் நமக்குள் அது வளரும். இதை போல இந்த வேப்ப மரம் தன் கசப்பின் சத்தை அது வெளிப்படுத்தும் போது சூரியனின் காந்த சக்தி கவர்கின்றது. சூரியன் காந்த சக்தி என்பது போது அந்த காந்த சக்தியின் நிலையை நாம் இப்போது அறிவோம். சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் காந்தம் என்பது காந்தம் தனக்குள் ஒன்றை இழுத்து அணைத்துக் கொள்ளும் நிலை பெற்றது. வெப்பம் ஒரு பொருளை நெருப்ப வைத்து நாம் சூடாக்கி ஒரு பொருளை போட்ட உடனே அது கொதிக்க செய்யும் நிலை, அதை இயக்க செய்யும் நிலை. ஆனால் வெப்பகாந்தமாக விழும்போது அந்த சூரியனிலிருந்து வெளிப்படும் போது சூரியன் அருகிலே இது வெப்பமாகும் போது அதிலிருந்து விஷத்தன்மைகள் வெளிப்பட்டு அந்த விஷத்தன்மை ஆவியாக இருக்கின்றது. ஆனால் நாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வைத்து நாம் வேக வைக்கப்படும் போது ஒரு காய்கறி நாம் வேக வைத்தால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த செடிகள் காய்கறிகள் இருக்கக்கூடிய அந்த உணவின் சத்து ஆவியாக வரும்போது அந்த மனம் நம்மளுக்கு தெரிகின்றது. அப்போ இந்த ஆவியின் தன்மை வெளியேறும் போது அந்த காய்கறிக்குள்ள இருக்கக்கூடிய விஷத்தன்மை நீங்கிய பின் காய்கறியுடைய நிலைகள் மாறுகின்றது. இதே போலதான் சூரியன் தனக்குள் விஷத்தின் தன்மை எடுத்தாலும் அது சுழற்சியின் வேகத்தில் வெப்பம் அதிகமாகி தனக்குள் வெப்பகாந்தங்களாக படைத்துக் கொண்டு அந்த உயர்ந்த சக்தியாக வளர்த்துக் கொள்கின்றது. அதில் வந்த விஷத்தின் தன்மை வெளிப்படுவதை ஆவியாக இருக்கின்றது. சூரியன் பக்கம் அருகிலே இருப்பதுதான் அல்ட்ரா வயலட் என்ற விஷம். அதைதான் இன்று நம்மளுக்கு ஞானிகள் காட்டியது ஆதிசீஷன் என்பது. விஷத்தின் இயக்கத்தின் சக்தியால் தான் அணுக்கள் உற்பத்தியானது. அதனின் தொடர் கொண்டுதான் சூரியன் இயக்கம் அது வலுப்பெற்றது. ஆனால் வெப்பத்தின் தன்மை வலுப்பெறும் போது அதுக்குள் வெளிப்பட்ட அந்த உணர்வின் விஷத்தன்மை வெளிப்படுகின்றது. இருந்தாலும் வெப்பத்துக்குள் உருவான நல்ல சக்தி வெப்பகாந்தங்கள் அது வெளிப்படுத்தி உமிழும் போது இந்த விஷத்துக்குள் நுழைந்து வருகின்றது. வெப்பம் காந்தம், காந்தத்துக்கு பேர் லட்சுமி என்றும் வெப்பத்துக்கு பேர் பராசக்தி, எல்லாவற்றையும் உருவாக்கும் திறன் கொண்டது என்பதற்காக பராசக்தி என்று பெயர் வைக்கின்றார்கள். காந்தத்திற்கு பேர் லட்சுமி. அதனின்று வரப்படும் போது லட்சுமணா அப்படிங்கிற போது லட்சுமி நாராயணா ஒரு காந்தம் அது இழுத்து வளர்த்து கொண்ட அந்த நிறைகள் கொண்டு அதிலிருந்து வெளிப்படும் மனம் தான் லட்சுமணா அப்படின்னு சொல்லி அதற்கு பெயர் வைக்கின்றார்கள். ஆக இந்த சூரியனிலிருந்து வெளிப்படும் இந்த விஷத்தின் தன்மையான அந்த மனம் அது லட்சுமணன் என்று பெயரை வைக்கின்றார்கள். அதான் லட்சுமணா என்று அந்த வெப்பகாந்தம் இந்த காந்தத்துடன் சேர்த்து
அந்த மனமான நிலைகளோட சேர்க்கும் போது விஷம். ஆக ஒரு அணுக்குள் இயக்கப்படும் போது இந்த விஷம் நாம எறும்பு கழித்து விட்டால் நாம் எப்படி துள்ளி குதிக்கின்றோமோ அதை போல இந்த காந்தம் இந்த விஷத்தை தனக்குள் கவர்ந்து இந்த வெப்பத்துடன் இணைக்கும் போது அந்த திறன் கொண்ட சக்தியை மூன்றாக இணைத்துக் கொள்ளுகின்றது. அதனின்று வரக்கூடிய அந்த வெப்பகாந்தம் நாம் பூமிக்குள் இருக்கக்கூடிய இந்த இந்த பூமிக்குள் வரும்போது இந்த வெப்பகாந்தம் மரத்தின் மேல் பாய்ச்சினால் அந்த வெப்பம் உருவாகின்றது. ஆனால் காந்தம் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய காந்தம் இந்த காந்தத்தை கவர்ந்து தனக்குள் அதை இணைத்துக் கொள்கின்றது. அதே சமயம் அந்த விஷத்துடன் சேர்த்துக்கொண்ட இந்த விஷம் மரத்துடன் சேரவும் இந்த துடிக்கும் நிலைகள் கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய மனத்தை வெளிப்படுத்துகின்றது. ஆனால் இது வெளிப்படும் போது அதே மாதிரி சூரியனின் காந்த சக்தி இந்த வேப்ப மரத்தின் சக்தியை காந்தம் கவர்ந்து கொண்டால் அதோடு இந்த விஷமான தன்மையும் இந்த வெப்பமும் சேர்த்து நான்காகின்றது. இந்த நான்கு விஷம் இயக்க சக்தி, காந்தம் அணைக்கும் சக்தி, வெப்பம் உருவாகும் சக்தி. ஆனால் இந்த வேப்ப மரத்தின் மனம் இது தனக்குள் இணைத்துக் கொண்டால் இது அறியும் சக்தி. இந்த மனத்தை நாம் என்ன செய்வோம், இது கசக்கென்று அறியக்கூடிய சக்தியாக அது வளர்கின்றது. ஆனால் இவை அனைத்தும் சேர்த்து இயக்கப்படும் போது உணர்வு என்ற ஒரு மனம். இப்ப வேப்ப மரத்தின் மனத்தை நாம் அறியப்படும் போது கசப்பு என்று அறிகின்றோம். ஆனால் அந்த கசப்பான இந்த நான்கும் சேர்த்து அந்த காந்தத்துடன் அது இயக்கப்படும் போது காற்று இருக்கக்கூடிய தன் சக்தியை அந்த கசப்பான சக்தி எடுக்கின்றது. அதற்கு பேர் உணர்வு என்று பேர். இப்ப நாம் இந்த கசப்பான குணத்தை நாம் எண்ணும் போது அந்த உணர்வின் சக்தி நம் உடலை எண்ணி நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய நாம் எண்ணத்தை அது பிரதிபலிக்க செய்கின்றது. இப்ப கசப்பான எண்ணத்தை எண்ணும் போது வெறுக்கும் எண்ணம் வருகின்றது, ஒன்றை ஒதுக்கி தள்ளுகின்றோம். இதை போல இந்த உணவின் தன்மை கசப்பவே சாப்பிட்டு பழக்கப்பட்டவர்கள் அந்த கசப்பின் தன்மையை ரசித்து சாப்பிடுவார்கள். கசப்பை வெறுப்பவர்கள் அதை வெறுக்கும் தன்மை வருகின்றது. இதை போல இந்த உணர்வின் சக்தியை தான் அங்கே வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள். ஏனென்றால் இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த விஷயத்தின் தன்மையான இந்த உணர்வுகள் அது இழுக்கப்படும் போது அந்த காந்தமான நிலைகள் அதை இழுத்துக் கொள்ளுகின்றது. ஆக இந்த ஒரு அணுவுக்குள் 5 புலனறிவுகள் வருது. இவை எல்லாம் சேர்த்து சீதா சுவை என்று பெயரை வைக்கின்றார்கள். ஆனால் இந்த ஓர் உயிரணு இப்ப நாம் ஒரு கோபமான குணத்தை நாம் எண்ணுகின்றோம் என்றால் அது காரம், அது சுவை. ஆக அது சீதா என்று பெயர். அப்ப அந்த கோபமான குணத்தை நாம் சுவாசிக்கும் போது சீதா ராமா நாம் சுவாசித்த உணர்வின் சொல்லுகள் அந்த கோபமான குணத்தின் காரமான உணர்வு நம் உடலுக்குள் சேர்த்தா இந்த சீதா என்ற இந்த சக்தி நம் உடலுக்குள் சேர்ந்து விடுகின்றது. ஆனால் அந்த கோபமான அந்த சொல்லான சக்தி வெளியில் வரப்பும் போது சீதா ராமா. இப்ப நாம் கோபமாக சொல்லும் இந்த உணர்வுகள் உங்க சொல் புலன்களிலே தாக்கப்படும் போது இதற்கு பேர் அம்பு. ஆனால் அந்த உணர்வுகள் தாக்கிய உடனே அந்த எரிச்சல் ஊட்டும் செயல்கள் வருகின்றது. நீங்க மகிழ்ச்சியா இருக்கின்றீர்கள், சந்தோஷமாக இருக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொண்டால் நான் கோபமான உணர்வின் சொல்லாக சொல்லும் போது உங்க செவி புலன்களில் அது தாக்கப்படும் போது அந்த உணர்வு உந்தி உங்க உடலுக்குள் அந்த எரிச்சல் ஊட்டும் செயலை பார்க்கப்படும் போது உங்க கண்ணுக்குள்ளும் எரிச்சலான நிலைகள் பார்வையிலே வருகின்றது. அப்போ பார்வைக்குள் நாம் மிளகாயை தன் கண்ணில் ஊத்தினா என்ன பண்ணுவோம்? இதை போல தன் உடலுக்குள் இந்த உணர்வின் நினைவலைகளை தூண்டப்படும் போது கண்ணிலும் எரிச்சலான நிலையில் கொண்டு கோப கனவுடன் பார்ப்போம். கோபத்துடன் பார்க்கப்படும் போது அடுத்தவர்கள் நல்லதை சொன்னாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளும் நிலைகள் நமக்குள் வராது. அந்த காரத்தின் தன்மை தனி வரையிலும் வாயிலே காரம் இருக்கும் போது நீங்க வேற எந்த சுவையான பொருளை நாம் போட்டாலும் அதனுடைய சுவையின் தன்மை இருக்காது. இதை போன்றுதான் இந்த உணர்வின் இயக்கங்களை நமக்குள் இயக்கி விடுகின்றது. தான் சீதா ராமா என்று அதற்கு பெயர் வைக்கின்றார்கள். ஏனென்றால் நாம் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வதற்காக தான் இயற்கையின் ஆற்றல் எப்படி இயங்குகிறது என்பதை ஆதி முதல் மனிதனான இந்த உணர்வின் இயக்கத்தை அறிந்தவன் தான் அகசியன். ஓர் அணுவின் தன்மை ஒரு அணுவுக்குள் இருந்து அகத்தை அது இயக்கும் தன்மையை அறிந்துணர்ந்தவன் அகசியன். அவனே இந்த துருவத்தின் தன்மையை கண்டுணர்ந்தவன் துருவம். ஆனால் துருவ மகரிஷிங்கிற போது சிருஷ்டி அந்த துருவத்தின் ஆற்றலை தனக்கு பருகி அந்த உணர்வின் ஆற்றலை இந்த பூமி எப்படி அது பெறுகின்றதோ இதை போல துருவத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றலை தன் உயிரின் நிலையில் கொண்டு உணர்வை ஒளியாக மாற்றி பின் சென்றவன் துருவ மகரிஷி. அதனால்தான் அவன் அகசியன் துருவமாகி துருவ நட்சத்திரமான அந்த உணர்வின் சக்தியை ஞானிகள் பின்பற்றி சென்றவர்கள் அனைத்தும் பின் செல்கின்றார்கள். ஆகவே இதை போல நாம் அந்த உணர்வுகள் எப்படி நாம் வேப்ப மரத்தின் கசப்பின் தன்மையை
அது எடுத்துக்கொள்ளும் போது அதே உணர்வு கொண்டு நமக்கு அது இயங்கி விடுகின்றது. இதை போன்றுதான் மெய்ஞானிகள் மனித உடலில் இருந்து இந்த தீய உணர்வுகளை மாற்றி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி மின் சென்றார்கள். அதை சூரியனின் காந்த சக்தி அது கவர்ந்து அந்த உணர்வின் அலைகள் இங்கே சுழன்று கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் இன்று நாம் நெருப்பின் அருகிலே சென்றால் அந்த நெருப்பின் தணல்கள் தன் அருகிலே வராதபடி ஒதுக்கிவிடும். அதை போல நெருப்பு ஒத்த மனிதர்கள் நெருப்பு ஒத்த உணர்வை வளர்த்துக் கொண்டவர்கள் மெய்ஞானிகள். ஏனென்றால் இன்னொரு உடலின் ஈர்ப்புக்குள் செல்லாதபடி உயிரின் ஈர்ப்பு ஒன்றே உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இன்றும் அவர்கள் நிலையாக இருந்து கொண்டு உள்ளவர்கள் ரிஷிகள். ஆகையினாலே அவர்கள் பிறவியற்ற நிலைகள் அவருக்குள் நுகர்ந்துள்ளார்கள். ஆனால் அதையும் நாம் பருக வேண்டும் என்றால் கடந்த காலங்களில் அரசர்கள் தான் மாற்று அரசர்கள் விஷம் கூட்டு அல்லது அரசை கைப்பற்ற அந்த அரசு இந்த நிலைகள் குழந்தைகளை எப்படியோ அரசனாகப்படும் போது சூழ்ச்சியால் விஷத்தை கொடுத்து அதை கொண்டு விடுவார்கள் என்று அந்த நிலைகள் வரப்பட போகும்போது இந்த குழந்தை தாயின் கருவில் இருக்கப்படும் போதே அவர்கள் இந்த விஷயத்தை சிறுக 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 ஒரு மொழியில் தொட்டு அந்த உணர்வின் தன்மை கொஞ்சம் கொஞ்சம் தாய்க்கு கொடுத்து அந்த தாய் கருவில் இருக்கப்படும் போதே அந்த குழந்தையின் நிலைகள் விஷத்தை ஏற்றி குழந்தை பிறந்த பின்னும் அந்த பால் ஊட்டும் போதே சிறுக சிறுக இந்த விஷத்தை அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையை செய்து விஷத்தை தன் உடலை ஏற்றி விடுவார்கள். அப்படி ஏற்றிவிட்டால் அவர் மற்றவர்கள் எந்த விஷத்தின் தன்மை கொடுத்தாலும் அவர்கள் மாய்த்திட முடியாது. அதே சமயத்தில் இந்த விஷயத்தை உணவாக கொண்ட பின் இந்த உணர்வுகள் அனைத்தும் வீரியம் கொண்டதாக மாறிவிடுகின்றது. அதனால்தான் கடந்த கால அரசர்கள் அவருக்கு வலுவுடைய நிலைகள் அதிகம். அந்த விஷயத்தின் நன்மை கொண்டு அவர்கள் வந்தது போல நாம் ஞானிகளும் மகரிஷிகளும் அவர் வளர்த்துக் கொண்ட இந்த சக்தியை குருநாதர் அவர் வளர்த்துக் கொண்டார். அப்போதுதான் குருநாதர் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் நேரடியாக எனக்கு கொடுக்காதபடி ஒவ்வொரு நிமிஷத்திலையும் அந்த இதுகளை புரிந்து கொள்வதற்காக அவர் பயிற்சியாக இருக்கப்படும் போது அவர் காலிலே சில வேசிகளையும் இதுகளையும் கிழித்துக் கொற்றி கட்டிக்கொள்வார். பல கலர்களை கொண்டு அந்த கலரை கொண்டு தனக்குள் கட்டிக்கொள்ளப்பட போகும்போது அவர் ஏன் இப்படி செய்கிறார் என்று எனக்கே தெரியாது. அப்ப எதுக்கு இப்படி செய்யறேன்னா ஏன்னா பயிற்சியை போலதான் அவர் நடித்துக் கொண்டிருந்தார். அதனால எதை எடுத்தாலும் ஒரு நிமிஷம் நல்லா பேசுவார், ஒரு நிமிஷம் பயிற்சிக்காரர்கள் இருந்தவுடனே என்னுடைய எண்ணமும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் அந்த காலிலே கட்டிவிட்டு ஒவ்வொரு செடியிலும் போய் இந்த ஒவ்வொரு விதமான கலரான துணிகளை அது கட்டிக்கொள்வார். அப்போ அந்த கலரான துணிகளை கட்டி கொள்ளும் போது அவர் ஒரு பரிபாசையில ஒன்று சொல்லுவார். எனக்கு அப்ப அவர் பரிபாசை சொல்வது எனக்கு விளங்காது. ஆனால் அதே சமயம் அந்த துணியை கட்டி அந்த செடி மேல கட்டி விடுவார். அது கட்டிக்கொண்ட பின் இதெல்லாம் யாரா இவங்களுக்கு சோறு போடுறதோ அப்படிம்பார். யார் சோறு போடுறது எனக்கு தெரியாது, சோரை சாப்பிடா சாமிகள், சோறு சாப்பிடாம எப்படா இருக்கணும் என்னென்னமோ அவர் பாட்டு சொல்லுவார். எனக்கு அப்ப புரியாது. இந்த மாதிரி அவர் சொல்லி வந்த இந்த உணர்வுகளை இதெல்லாம் கேட்க இது தெரியுமாடான்னு கேட்பார். தெரியல என்றால் 2 உத கொடுப்பார். அப்ப அந்த அடி வாங்கும் போது அவருடைய நினைவு வரும். இப்படித்தான் அவருடைய எண்ணத்தை எனக்குள் அதை செலுக செய்து இப்படி அவர் உடலுக்கு பின் அவர் காட்டிய உணர்வின் தன்மையை அகசிர் வாழ்ந்த இடங்கள் முதல்ல தலக்காவேரிக்கு போனேன். தலக்காவேரியில அகசியுடைய நிலைகள் இங்க இருக்கின்ற பாகமண்டலம் என்று ஒன்று உண்டு. அந்த பாகமண்டலத்திலே உச்சி மலை, அதுல பார்த்தோம்னா நீங்க தண்ணி எவ்வளவு வந்தாலும் குறையாது. ஆக உயரமான மலையில் அதற்கு தண்ணி எதற்கு கீழதான் மலையெல்லாம் தனிந்து இருக்கின்றது. ஆனால் இந்த மலை மேல உச்சியிலே அந்த பள்ளம் இருக்கின்றது, அதுல தண்ணி வந்து கொண்டே இருக்கின்றது. நீங்க எவ்வளவு எடுத்தாலும் குறைவதில்லை. அப்போ அதனுடைய தன்மை எங்கிருந்து வருகின்றது என்று அங்கு முதல்ல இது அறிவதற்காக என்னை அங்க செய்ய வைத்தார். அப்போது இங்க அங்கிருந்து தெய்வத்தில் இருக்கப்படும் போது உயரமான பகுதியில் மேகங்கள் அங்கே செல்லுகின்றது. அப்ப மேகங்கள் செல்லப்பட போகும்போது அந்த மேகத்தினை இந்த மலையில் இருக்கக்கூடிய காந்தம் நீர்ப்பசி உண்டான அந்த சத்தம் அந்த மேகங்களை கவர்ந்து இழுக்கும் சக்தி வருகின்றது. இதை போல சில மரங்களுக்கும் அந்த மேகங்களை இழுக்கும் அந்த சக்தி வருகின்றது. அந்த மரங்கள் மேகத்தால் இழுக்கப்படும் போது மேலிருந்து அந்த மரங்கள் தனக்கு உணவாக எடுத்துக்கொண்டாலும் நீரை அந்த மரத்திலிருந்து மீண்டும் நீர் அந்த சில மலைகளிலே மரத்திலிருந்து நீர் வடிந்து அது நீராக ஓடும். அதனுடைய தன்மைகள் வேறு. அதே சமயத்தில் மலைகள் மேலே இருக்கக்கூடிய இந்த அகசியன் உட்கார்ந்து அவர்கள் ஜெபித்த இந்த உணர்வின் சக்தி அந்த
காத்தாக படர்த்தும் அந்த மேகத்தை அதை இழுத்து அது நுகர்ந்து இந்த சக்தி தான் உட்கார்ந்த இடத்துல பதியும் போது இந்த பாறைகளிலே பற்றிருக்கின்றது. அப்படி இந்த மேகங்கள் போகும்போது மேகங்களை கவர்ந்து அது நீராக வடிந்து போகின்றது. இப்ப நாம் ஒரு சமையல் செய்யும் போது ஆவியாக போகின்றது. அதை மேலே தட்டு வைத்து மேலே குளிர்ந்த நீரை ஊற்றிய பின் அது நீராக சொட்டுகின்றது. நாம் எந்த சத்தின் தன்மை ஆவியாக மாற்றுகின்றோமோ அது தட்டின் மேல் குறுக்காட்டும் போது அந்த நீரை ஊற்றிய பின் இந்த சத்தின் தன்மை ஆவியாக போனாலும் அது நீராக வடித்து அது கொள்கின்றது. இதை போலதான் அந்த ஞானியுடைய அருசக்தியான சத்துகள் அது மேகமே இல்லாத நிலைகள் இருந்தாலும் இந்த மனங்கள் பட்டவர்களை குவித்து மேகங்களாக மாறுகின்றது. அந்த மேகங்களாக மாறிய பின் தன் உணர்வின் சக்தி இழுத்து இதற்குள் உறைந்த பின் நீராக மாறுகின்றது. இப்படி இங்கு குருநாதர் அவர் பெற்றனை போல இருந்தாலும் அவர் காலையே கட்டிய அந்த நிலைகள் அங்கே சென்ற பின் இந்த குருநாதருடைய காலை அங்கு உருவம் தெரிகின்றது. அவர் காலில் கட்டிய கயிறும் தெரிகின்றது. அதே சமயத்தில் அதே பச்சளையே இன்னொரு மரத்தின் மேல் அந்த மரத்தின் மேல் அந்த அந்த துணியின் இது கட்டி இருக்கிற மாதிரி தெரிகின்றது. அப்ப குருவின் நினைவு வருகின்றது. அவர் பரிபாஷையில் சொன்ன நிலைகள் எனக்கு புரியும் நிலைகள் அது வருகின்றது. இந்த நிலைகள் எப்படியெல்லாம் இது பெற்றது என்ற நிலையை அப்போதுதான் நான் அறிய முடிந்தது. அவர் உயிருடன் இழுக்கப்படும் போது இது எனக்கு அவர் உணர்த்தவில்லை. இருந்தாலும் அடி கொடுத்தார். அந்த உணர்வின் நினைவுகள் வரப்பட போகும்போது அந்த எண்ணத்தில் வரும்போது அகசியன் அவன் ஆரம்ப காலங்களில் அவன் எப்படி இது நுகர்ந்தறிந்து அவன் இடத்தில் இது எப்படி பரச்செய்தது என்ற நிலையை எடுத்து அது சிறுக சிறுக வந்து அந்த நீர்கள் வலிக்கப்பட்டு இப்போ அகசியன் எங்கெல்லாம் சென்றாலும் அந்த மலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் சில நீர்கள் வரும். இதே மாதிரி மைசூர் எல்லையிலே இன்னொரு இடத்துலயும் உண்டு. நாடி கிணறு மாதிரி இருக்கும். அதில் என்ன செய்யும் சுற்றுப்பக்கத்தில் ஒன்று தனிச்சு மரம் மாதிரி இருக்கும். அதில் நீங்க தண்ணி மோந்துகிட்டே இருந்தா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மேல ஒரு எல்லைக்கு தண்ணி எவ்வளவு எடுக்கிறீங்களோ மறுபடியும் அதை வந்து ரெம்பி நிலைக்கும். ஆனா அதுக்கப்புறம் வேற எது மேல உச்சி மலைங்க. இதே போல குருநாதர் இதே மாதிரி அன்று அகசியன் அவன் சென்ற இடங்கள் எல்லாம் தான் எடுத்துக்கொண்ட ஜப நிலைகளை ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு நட்சத்திர அலைகள் எப்படி வெண்ணிலிருந்து அது வருகின்றது என்ற நிலையை நேர்பார்வை கொண்டு இந்த அச்சரையின் சுழற்சி வட்டத்திற்குள் அது வெளிப்படுத்தும் நிலையும் அதற்கு மத்தியிலே கோள்கள் எப்படி அது செல்கின்றது என்ற நிலையும் நட்சத்திரங்கள் விண்ணிலிருந்து வரக்கூடிய விஷயத்தின் தன்மையை அது முறியடித்து அது பிரபஞ்சத்திற்குள் தனிந்த நிலைகள் வரப்படும் போது அதன் மத்தியிலே செல்லும் போது ஒவ்வொரு கோளும் இந்த சக்தியை தனக்கும் நுகர்ந்து எப்படி அது செயல்படுகின்றது அந்த செயல்பட்ட பின் இதற்குள் ஒன்றுடன் ஒன்று கலந்து இந்த உணர்வின் சக்தி எப்படி மாறுகின்றது அது வெளிப்படுத்தும் சக்தியை அதுக்கு அடுத்தாற்போல் கீழ் வட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற கோள்கள் இது வருவதை அது எப்படி பருகின்றது. அதை போல சூரியனிடம் வரப்போது ஒன்று இங்கேயும் ஒன்று இங்கேயும் இங்கேயும் இதே மாதிரி நட்சத்திரங்களுடைய நிலைகள் ஒன்றின் பின் ஒன்றாக அது மாறி இருக்கும் நிலைகள் கொண்டு அது எவ்வாறு இருக்கிறது என்ற நிலையை அவர் உணர்ந்தார். அதே போல அவர் அமர்ந்த இடத்தில் குரு காட்சி நிலைகள் கொண்டு நான் அங்கே அமரப்பட போகும்போது விண்வெளியின் ஆற்றலும் மற்ற பிரபஞ்சத்தின் இயக்கமும் அது அறிய முடிகின்றது. இதற்கு முன் அறிந்தவர் அகசியன் அவன் எடுத்துள்ள உணர்வின் தன்மை அங்கே அமரப்பட போகும்போதுதான் அந்த நிலையை நான் காண முடிந்தது. அந்த கண்டுணர்ந்த நிலைகள் குரு பலத்தார் எனக்குள் அந்த சக்தி வாய்ந்த நிலைகள் வரப்படும் போது ஒரு நெருப்பிலே படும்போது அந்த அரசர்கள் எப்படி விஷத்தின் தன்மையை அவர்கள் சிறுக சிறுக சேர்த்து விஷத்தை அவர் அதிகமாக உட்கொண்டாலும் அவர் பாதிக்காத வண்ணம் வந்தது. இதை போன்றுதான் மிக மிக சக்தி வாய்ந்த ஞானிகளின் உணர்வின் சக்திகளை நாம் நெருகில் மதிப்பிட முடியாது. காரணம் இன்று சாதாரண மக்களின் பிடியில் சிக்காதபடி அவர்கள் விண் உலகம் சென்றவர்கள். ஆக அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த நிலைகள் விஷம் எப்படி மற்றொன்றை வீழ்த்துகின்றதோ அதே போல மகா ஞானிகள் தீய விளைவுகளை சுற்றுப்போசுக்கும் ஆற்றல் பெற்ற உணர்வை பெற்றவர்கள். ஆகையினால அவருடைய சரீரத்தில் அவருடைய உணர்வு நாம் பெற வேண்டும் என்றால் இந்த சாதாரண மனித வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம நினைவலைகளை சுத்தமாக மாற்றிவிடும். பின் நாம் எதையும் செயலற்ற நிலைகள் ஆகிவிடும். ஆக முழுமையான நிலைகள் அடைந்தாலும் நாம் இந்த நிலைகளை செயலற்றதாக ஆக்குமே தவிர அதிலிருந்து பருகும் நிலையும் அற்றுவிடும். ஆகையினாலே மனித வாழ்க்கையில் நாம் சிறுக சிறுக எப்படி அரசர்களுக்கு இந்த விஷத்தை சிறுக சிறுக கொடுத்து அந்த விஷத்தின் தன்மையை அதை சேர்க்க செய்து பெருங்கொண்ட விஷம் என்று குடித்தாலும் அது பாதிக்காத வண்ணம் செயல்படுத்தினார்களோ அதை போலதான் குரு காட்சி அந்த நிலையில் அவர் முதல்ல எனக்கு அவர் உணர்த்தும் போது
அது வேறொரு நிலையில் உணர்த்தப்பட்டு அது சிறுக சிறுக எண்ணத்தின் இயக்கத்தை அதை நிலைப்படுத்த செய்து அகஸ்தியர் சென்ற இடங்களுக்கெல்லாம் மலை பிரகாரங்களில் சுற்ற வைத்து அந்த சுற்றும் போது வரக்கூடிய கஷ்டமும் பல இன்னல்களும் என்னை தாக்கும் நிலைகள் வரும்போதும் அங்கே அமர்ந்து அமைதி கொண்டு அந்த ஞானியுடைய நிலைகள் எடுக்கப்படும் போதுதான் இந்த விஷயத்தின் தன்மை முறிக்கும் அந்த அகசியின் உணர்வின் தன்மையை நான் நுகர்ந்து இந்த துன்பத்தை துடைக்கும் உணர்வுகள் வேதனையான உணர்வுகள் அது அகற்றப்பட்டு மெய்வெளியை காணும் அந்த உணர்வின் ஆற்றல் பெருக முடிந்தது. அப்படி பெருகிய நிலைகள் தான் நீங்கள் துன்பம் என்று வரும்போதெல்லாம் உங்களுக்குள் உபதேசமாக சிறுக சிறுக அதை சொல்லும் போது இந்த உணர்வின் தன்மை எந்த அளவுக்கு ஏக்கமாக இருக்கின்றனரோ இந்த உணர்வை நீங்கள் உங்களை சுவாசிக்க செய்வது. இந்த சுவாசித்த உணர்வுகள் சிறுக சிறுக உங்கள் உடல்களிலே படர்கின்றது. இப்ப நல்ல உணர்வு கொண்ட நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தாலும் நண்பன் அவன் துயரப்பட்டு வரும்போது அவன் சொல்லும் துயரமான எண்ணங்களை நீங்க கேட்டு உணரும் போது அந்த நல்ல உணர்வுடன் கலந்து உங்க உடல்கள் எப்படி உடனடியாக சோர்வடைந்து அந்த நண்பனுடைய துன்பத்துடன் கலந்து நீங்களும் உங்களுடைய பலத்தை குறைத்து வேதனையும் துன்பத்தையும் அனுபவிக்கின்றீர்கள். ஆனால் ஒரு தடவை நுகர்ந்தாலும் பின் அதை என்ன செய்கின்றது? பாலுக்குள் சிறிது விஷம் பட்டு விட்டால் குடிப்பவர் அனைத்துமே மாய்த்து விடுகின்றது. இதை போன்றுதான் நீங்க நுகர்ந்த இந்த உணர்வின் தன்மையை நீங்க எந்த நிலையில் எண்ணினாலும் நல்லதை சிந்திக்க விடாதபடி கவலையும் வேதனையும் தன்மை வருகின்றது. நல்லதை சிந்திக்கும் செயல் அடக்க நிலைகள் வரும்போதெல்லாம் இது ஒவ்வொரு நிமிஷத்திலும் எண்ணும் நிலைகள் வேதனையாக மாறி வேதனை என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் விஷம் என்று இந்த விஷத்தின் தன்மை நல்ல குணங்களுக்கு செல்லும் போது சிந்தித்து செயல்படும் திறன்கள் இழக்கப்பட்டு உடலிலே நோயுற்று மனிதனுடைய உருகுலும் நிலையை செய்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகள் வரும்போதுதான் உங்களுக்குள் வேதனையும் துன்பமும் பல கஷ்டங்கள் கொண்டு நீங்க சொல்ல வந்தாலும் அதை நிவர்த்திக்கிறதுக்கு என் குருநாதர் துன்பமான நேரத்தில் நாம் அவரிட்ட நிலையை எண்ணி பார்க்கப்படும் போது அந்த மகிழ்ச்சியின் அருளாற்றலை நாம் சுவாசிக்க நேர்ந்து துன்பமான இந்த விஷயத்தின் தன்மையை முறித்து மகிழ்ச்சியூட்டும் செயலை எனக்குள் அது உருவாக்கிச்சோ அதை போல நீங்கள் ஒவ்வொருவரும் உங்க வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட இடையூறில் இருந்து மீட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடன் கருத்தில் தான் இங்கே வருகின்றீர்கள். அந்த கருத்தினை இப்போ கஷ்டமா இருக்குது என்ற நிலையில் இதிலிருந்து விடுபட வேண்டும். உடலிலே கஷ்டம், தொழிலே கஷ்டம், நண்பர்களிடத்திலிருந்து பல துன்பங்கள், இதை போன்ற வாழ்க்கையில் வரக்கூடியதை எண்ணி சாமியிடம் போனால் எப்படி நிவர்த்தியாக்கலாம் என்ற ஏக்கம் அது ஒன்றாக அமைகின்றது. அப்ப அந்த ஏக்கத்தின் நிலைகள் வரப்படும் போதுதான் இதே சந்தர்ப்பத்தில் நீங்க ஏங்கி தவிக்கும் இந்த உணர்வுக்குள் மெய்ஞானின் உணர்வு நிலைகளை உபதேசிக்கும் போது செவி புலன்களால் அது ஈர்க்கத்தை தாக்கப்படும் போது இந்த உணர்ச்சிகள் உங்களுக்குள் உந்தப்பட்டு உங்க உடலுக்குள் அந்த மகா ஞானியுடைய உணர்வின் நிலைகளை சுவாசிக்க செய்து எப்படி அரசர்களுக்கு இந்த கருவிலிருந்து அது சிறுக சிறுக விஷத்தை ஊட்டி பின் குழந்தை பிறந்த பின் சிறுக சிறுக ஆகாரத்துடன் விஷத்தை ஊட்டி வலுகொண்டதாக ஆக்கி கொண்டார்களோ அதை போலதான் உங்க வாழ்க்கையில் இப்போதும் துன்பத்தை துடைக்கும் நிலையாக அந்த ஞானியுடைய அருள் சக்தியை சிறுகு சிறு உங்களுக்குள் உணர்வுகளை ஏற்றி அந்த உணர்வின் சத்தை நல்ல உணர்வுடன் சேர்த்துக் கொள்கின்றோம். இப்போ நல்ல உணர்வுடன் இருக்கப்படும் போது ஒரு துன்பமூட்டும் உணர்வுகள் நல்ல உணர்வுடன் கலந்த பின் அந்த நல்ல உணர்வுகள் சீர்கெட்டு நல்ல குணங்களை சிந்திக்காதபடி அது நோயாக வளர்ந்து விடுகின்றது. அதை போல உங்களுக்குள் இந்த நோயாக வளரும் இந்த வாழ்க்கையுடைய நிலைகள் சீர்கடை செய்யும் இந்த உணர்வை அது மாற்றிக்கொள்ள எப்போது யாரிடத்தில் துன்பமான நிலையை கேட்டுணர்ந்தாலும் பார்த்தாலும் அந்த உணர்வின் தன்மைக்கு அடுத்து இங்க ஈஸ்வரா என்று உங்க உயிரை வேண்டி மகிழ்ச்சிகளின் சக்தி நான் பெற வேண்டும் என்று இயங்கும் போது அந்த உணர்வினை சுவாசித்து அந்த மகிழ்ச்சியின் சக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்ற நினைவின் நிலைகளை உங்களுக்குள் அது செலுத்தினார். இதற்கு பேர் ஆத்ம சுத்தி என்று பேர். ஆக இதற்கு பேர் தீயதை அணுகாது தனக்குள் காத்திடும் தியானம் என்று பேர். இதுதான் கெட்டதை தனக்குள் நுழையாது தன் நிலை உயர்வான எண்ணங்களை நாம் அடிக்கடி தியானிக்க வேண்டியது. இதுதான் இதற்கு பேர் ஆத்ம சுத்தியும் தியானம் என்று பேர்.